ஐயோ கடவுளே, விருப்பப்பட்டவங்க ஒரு நாள் கண்ணில் படலனா இவ்வளோ கஷ்டப்படுவோன்னு எனக்கு தெரியாது. அமிர்தாவை நீ எனக்கு காட்ட மாட்டேன். அவங்கள பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஏய் மல்லி, ஏன் இவ்வளோ லேட்டா வர? எதுக்காக நீ இப்பெல்லாம் கோவிலுக்கு வரதே இல்லை? உங்க அக்காவையும் ஆளக்கானும் உன்னையும் ஆளக்கானும். உங்க 2 பேரையும் தேடுறதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிட்டேன் தெரியுமா? சரி சரி, முதல்ல என்ன தூக்கிக்கோ, அப்புறமா சொல்றேன். முதல்ல சொல்லு. தூக்கிக்கோங்கறல்ல. எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அதனாலதான் லேட்டா வந்தேன். நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கோவிலுக்கு வர மாட்டேன். அதனால புது அர்ச்சகருக்கு எனக்கு தெரியல போல இருக்கு. ஓ ஆமா, இப்ப நான் உனக்கு முத்தம் கொடுத்தனே, உனக்கு எதுவும் ஆகலையா? எனக்கு என்ன ஆகணும்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? விடுங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. என்ன இந்த மாதிரி தூக்கிக்கிட்டா எனக்கு பிடிக்காது. ஓஹோ, நினைச்சு நினைச்சு பேச கத்துக்கிட்டு இருக்க நீ. ஆமா, நான் அன்னைக்கு இதே மாதிரி உன்னை தூக்கி முத்தம் கொடுத்ததுக்கு வேற மாதிரி பேசுன. நீங்க என்ன தூக்கி முத்தம் கொடுத்தீங்களா? அப்பன்னா வேற மாதிரி பேசுனா. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அதான் மல்லி, அன்னைக்கு எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஊருக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னீங்க. நான் கூட என் கார்ல உன்னை காட்ட கூட்டிட்டு போனேன். என்னது காட்டுக்கா? அதுவும் உங்க கார்ல? நான் ஏன் உங்க கார்ல வர போறேன்? முதல்ல எனக்கு பாட்டியே கிடையாது. ஏய், இத்தனோடு இருந்துகிட்டு எவ்வளவு போய் சொல்ற? நான் ஏன் போய் சொல்லணும்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் பாட்டி டமால். எனக்கு புரிஞ்சு போச்சு. அமிர்தாக்கா மேல இருக்கிற காதலால ஏதேதோ பேசுறீங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு மூளை குழம்பி போச்சான்னு தோணுது. இந்த மல்லி என்ன முட்டாள் ஆக்கிறதுக்காக போய் சொல்றான். இப்ப அதெல்லாம் எதுக்கு? முதல்ல அமிர்தா எங்க இருக்கான்னு கேட்கணும். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் விடு. உன் அமிர்தாக்கா ஏன் இங்கே வரதில்லை? அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்றியா ப்ளீஸ்? ஓஹோ, அப்படி வரீங்களா? அமிர்தா அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நான் அவ்வளவு லேசில உங்ககிட்ட ஏமாந்துருவேனா? ஹே மல்லி, சொல்ல, உங்க அக்கா எங்க இருக்காங்க? ஓஹோ, அதெல்லாம் அவ்வளவு லேசில சொல்ல முடியாது. அதுக்கு டாக்ஸ் கொடுக்கணும் தெரியுமா? டாக்ஸா? அப்படின்னா? ஐயோ, இவ்வளவு பெருசா இருக்கீங்க, இது கூடவா உங்களுக்கு தெரியல? ஃபீஸ் ஃபீஸ். அவ்வளவுதானா? உன் ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லு. எனக்கு பணம்லாம் ஒண்ணு வேண்டாம்னா சாக்லேட் வாங்கி கொடுங்க போதும். அவ்வளவுதானே? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா எப்பவோ கொடுத்துருப்பேன். இந்த உலகத்துல உள்ள எல்லா சாக்லேட்டையும் கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி கொட்டிருப்பேன். உங்க அக்காவை விட இது பெருசா? என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, வா. ஏன் சக்திக்கு சவால் விடுறியா? உன் முடிவு என் கையில. என்னோட மந்திர சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் நீ போட்டிருக்க மனுஷ வேஷத்துல இருந்து உன்னோட பாம்பு உருவத்துக்கு மாறணும். இல்லனா உனக்கு மரணம் நிச்சயம். மிருத்யுஞ்சய மந்திரத்தால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நீ என்ன தேடி வந்தாகணும். எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? இனி எப்படி தப்பிக்கிற, எப்படி உயிர் பிழைக்கிறன்னு நானும் பார்க்கிறேன். எங்க போயிடுவ நீ? ஜெய் மகாகாளி. என்னாச்சு அமிர்தா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன விஷயம்? உனக்கு உடம்பு சரியில்லையா? அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. நீ எங்கே இரு, வர. அமிர்தா, இந்த
இந்த ஜூஸ் குடி. சோர்வெல்லாம் போயிடும், சீக்கிரம் குடி. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. நீ இத குடிக்கலன்னா உன்னோட சோர்வு இன்னும் அதிகமாயிடும். குடிமா, இத குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. இதை இங்க வைக்கிறேன், கண்டிப்பா குடிக்கணும், சரியா? இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஆனது இல்ல. இதான் முதல் தடவை. வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு, மூச்சு விடுறது கூட கஷ்டமா இருக்கு. எதனால எனக்கு வலிக்குதுன்னு கூட சொல்ல முடியல. எனக்கு என்ன ஆகுது? ஏதாவது தீய சக்தி என்ன கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுதா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஓகே, நான் இப்ப கால் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம், என்னோட வாழ்த்துக்கள் ருத்ரா. கடைசியில் உங்க பிரதர் விஷ்ணு டெண்டரை வாங்கிட்டாரு இல்ல? ஆமா சார், எல்லாம் நீங்க கொடுக்குற ஒத்துழைப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையும் கொட்டேஷன் கொடுத்து பிட்ல தோத்து அவமானப்பட்டு திரும்பி போயிருக்கோம். இந்த முறை அப்படி ஆகலைங்கிறதே பெரிய சந்தோஷம். இங்க பாருங்க, நாம எரியற எல்லா கல்லுக்கும் பழம் விழாது. 10 கல் எரிஞ்சா எங்கேயாவது ஒரு பழம் விழும், அது விழாமலும் இருக்கலாம். அதே மாதிரி உங்க பிரதர் 10 கல் எரிஞ்சாரு, ஆனா ஒரு சில கல்லு பட்டு தான் அவருக்கு பழமே விழுந்திருக்கு. அதான் தோத்துட்டே இருக்கோமேன்னு உங்க அண்ணன் முயற்சி பண்ணாம விட்டுருந்தா இன்னைக்கு அந்த டெண்டர் நிச்சயமா சர்மாவோட கைக்கு தான் போயிருக்கும். ஆமா சார், நான் இப்ப கூட அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். எதை பத்தி? என்னோட அண்ணன் இந்த பிட்ல ஏதாவது 2 கொட்டேஷன் போட்டிருக்காரா? நோ, அவர் ஒரே கொட்டேஷன் தான் கொடுத்தாரு. ஆமா, ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்க முதல்ல சொன்னபோது 105 கோடின்னு தானே சொன்னீங்க. ஆனா மறுபடியும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு 94 கோடின்னு சொன்னீங்க. அதனால தான் அவரு 2 கொட்டேஷன் கொடுத்துருக்காரான்னு சும்மா கேட்டேன். எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல ருத்ரா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உங்க அண்ணன் கொடுத்தது ஒரே கொட்டேஷன் தான். நான் முதல்ல பார்த்தப்ப அதுல 105 கோடின்னு தான் போட்டிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கு கோபம் வந்து நான் அவ்வளவு கோட் பண்ணலன்னு சொன்னப்போ நான் மறுபடியும் செக் பண்ணல. அப்ப 105 கோடின்னு இருந்த இடத்துல 94 கோடின்னு இருக்கு. என்ன சார் இது, திடீர்னு எப்படி நம்பர்ஸ்லாம் மாறும்? அதான் எனக்கும் புரியல. இட்ஸ் a miracle. என்ன இது, அண்ணாவை கேட்டபோது 2 கொட்டேஷன் கொடுத்தேன்னு சொன்னாரு. இந்த ஆபீசர் கேட்டா இவரு என்னன்னா ஒரு கொட்டேஷன் தான் கொடுத்துருக்காருன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் கோட் பண்ணி கொடுத்தது 105 கோடி தான். அது எப்படி சேஞ்ச் ஆச்சு? எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணா ஏதோ ஒரு சக்தியோட உதவியால தான் கோட் பண்ணதையே மாத்தி இருக்காரு. ஆனா எந்த சக்தி இவருக்கு உதவி செஞ்சது? முதல்ல அண்ணனுக்கு உதவி செஞ்ச அந்த சக்தி என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சித்தி, என்ன இதெல்லாம்? நம்ம எதிரிங்க நாகமணி அவங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கும் அது நல்லா தெரியுது அமிர்தா. ஆனா என்னால இங்கிருந்து நகர முடியாது. அப்போ நான் அதை எப்படி அடையறது சித்தி? என்னால அடைய முடியுமா? இல்ல, இப்போதைக்கு உன்னாலையும் என்னாலையும் அது முடியவே முடியாது. நம்ம கண்ணுக்கு நாகமணி தெரிய மாட்டேங்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியற வரைக்கும் அதை நம்மளால பாதுகாக்கவும் முடியாது, அதை அடையவும் முடியாது. அப்படின்னா நாகமணிய கிட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதா? இல்ல அமிர்தா, நம்ம பொக்கிஷமா பாக்குற அந்த நாகமணி இப்போ பேராசை பிடிச்ச மனுஷங்க கையில கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க செய்யக்கூடாத காரியங்களை செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு.